Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில தாவேகா தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் திடீரென ரத்தாவது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இதுவரை ரத்தான பயணங்கள் பற்றிய விவரங்களை வழங்குவதுடன் அரசியல் விமர்சகரின் கருத்தையும் கேட்டறியுள்ளார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 2 வாரங்களுக்கும் குறைவான அவகாசமே இருக்கின்றது. வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 நடக்குது. வழக்கப்படி அதாவது ஒரு நாளுக்கு முன்னதாக ஏப்ரல் 21 மாலையே அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை முடித்துவிட வேண்டும். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலரும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்கள் அப்படின்னு வாகன பரப்புரைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அடுத்தடுத்து அதன் தலைவர் விஜயின் பிரச்சார பயணங்களை திடீரென ரத்து செய்து வருவது தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியையும் மிக பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல இதுவரை தேர்தல் பிரச்சாரத்தை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியது முதல் எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டார்கள், திட்டமிட்டபடி எத்தனை கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள், கேன்சல் செய்யப்பட்டது எத்தனை என்பதை பற்றிய ஒரு விவர அட்டவணையை நாம் பார்த்து விடலாம். அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் பெரம்பூர் தொகுதியிலையும் அதற்கடுத்து திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலையும் போட்டிடுறாரு இல்லையா. மார்ச் 30 பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் தொடங்கினார். அதற்கடுத்து அதே மார்ச் 30 பாருங்க, வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. ஆனால் அது ரத்து செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் 2 திருச்சி கிழக்கில் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக அங்கு பிரச்சாரத்தையும் செய்தார். ஏப்ரல் 6 வில்லிவாக்கம் மற்றும் தியாகராய நகரில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. இதே போல ஏப்ரல் 7 பாருங்க, சைதாப்பேட்டையில் அரங்கநாதன் சப்வே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரம் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அதுவும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஏப்ரல் 8 நெல்லை மற்றும் தூத்துக்குடி ஆகிய 2 மாவட்டங்களில் பிரச்சாரமானது திட்டமிட்டபடி நடைபெற்றது. நிறைய கூட்டம் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் மிக பெரும் ஒரு தொண்டர் படை அங்கு வந்தது. அந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதற்கடுத்ததா இதன் தொடர்ச்சியாக பாருங்க, ஏப்ரல் 10 அதாவது காரைக்குடியில பிரச்சாரம் திட்டமிட்டபடி நடந்தது. ஆனா ரோட் ஷோ மட்டும் நடந்தது. விஜய் அவர்கள் எதுவும் பேசவில்லை. அது அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு சிறு ஏமாற்றத்தை தந்தது. 11 இன்னைக்கு கடலூர் மற்றும் வடலூர் இந்த 2 இடங்கள்ல பிரச்சாரம் செய்யப்படும் அப்படின்னு ஏற்கனவே 9 அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டது. அது இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுவும் திடீரென மீண்டும் ரத்து செய்யப்பட்டது. இனி பாருங்க, அடுத்ததா ஏப்ரல் 13 திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் பிரச்சாரம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அனுமதியும் கிடைத்திருந்தது. அதுவும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் 13 கும்மிடிப்பூண்டியில் பிரச்சாரம் நடைபெறுவதாக இருந்தது. அதுவும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அன்னைக்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதியானது கிடைத்திருக்கின்றது. இதே போல 14 புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கியிலையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இப்போதைய நிலவரம். இது மட்டும் இல்லாமல் பாருங்க, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 9 வாக்குப்பதிவு நடந்தது இல்லையா. அந்த 9 வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பாக மொத்தம் 2 முறை புதுச்சேரியில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஏப்ரல் 4 மொத்தம் 4 இடங்களில் அனுமதியானது கிடைத்திருந்தது. தட்டாஞ்சாவடி, சிங்காரவேலர் சிலை, தவளக்குப்பம் சந்திப்பு, இந்த 3 இடங்களில் மட்டும் அவரால் பிரச்சாரம் செய்ய முடிந்தது திட்டமிட்டபடி. இந்த ஒட்டுமொத்த பிரச்சாரத்தில் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் மொத்தம் ஒரு 6 தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளை ரோட் ஷோ மூலமாக கடந்திருப்பார் என்று தகவல்களானது நமக்கு கிடைத்திருக்கின்றது. இப்ப மார்ச் 30 நம்ம சொன்ன மாதிரி அன்னைக்கு பெரம்பூர்ல வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு பெரம்பூர் மற்றும் கொளத்தூர்ல பிரச்சாரத்தில் விஜய் ஈடுபட்டார். அன்னைக்கே கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கொளத்தூருக்கு அவர் செல்ல முயன்ற போது அதிக அளவில் மக்கள் திரண்டதுனால அங்கிருந்து செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதனால தான் வில்லிவாக்கத்திலும் விஜயால பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் வாகனங்களை தடையின்றி செல்வதற்கும் எந்தவித நடவடிக்கைகளையும் காவல்துறை எடுக்கல அப்படின்னு குற்றம் சாட்டி தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புகாரும் அளிக்கப்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும், கரூர் கூட்ட நெரிசலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 41 பேர் உயிரிழந்தார்கள்.
இந்த சம்பவத்துக்கு பிறகு தாவேகா நடத்தக்கூடிய பிரச்சார கூட்டங்களுக்கு காவல்துறை கடும் கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் விதிக்கின்றது. குறிப்பா குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் யாரும் கூட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு தாவேகா தரப்புல ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடைபெறும் போது தொடர்ந்து அறிவுறுத்தப்படுகின்றது. ஆனாலும் கூட நடைமுறையில் பிரச்சாரத்துக்கு செல்லும் போது பல சவால்களை திரு விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அவர் ஒரு திரை பிரபலம் அப்படிங்கிறதுனால விஜயை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல்ல வாகனங்கள்ல விஜயின் வாகனத்தை ஏராளமான தொண்டர்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். திருச்சி கிழக்கில் பிரச்சார வாகனத்தோட பக்கவாட்டில் பைக்கோடு விழுந்தவர்களை பார்த்து வாகனத்திலிருந்தே இறங்கி வந்து விஜய் அவர்கள் நலம் விசாரித்த அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இதே போல நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் விஜய் பிரச்சாரம் செய்த போது 5 இடங்கள்ல நடந்த விபத்துகளில் மொத்தம் 15 பேர் காயமடைஞ்சாங்க. இது தொடர்பாக அந்த ஏற்பாடு செய்த தாவேகா நிர்வாகிகள் 11 பேர் மேல வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கின்றது. விஜய் வாகனத்தை பின்தொடர வேண்டாம்னு கட்சி தலைமை எத்தனை முறை சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காமல் விஜயை நேரில் பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் வாகனத்தை பின்தொடர்ந்து கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். விபத்து ஏற்படுகிறது. பாளையங்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறப்ப கரூர் சம்பவத்தில் தன் மேல பழி போட்டாங்க, ஜனநாயகன் படத்தை முடக்கினாங்க. இதெல்லாம் போதாதுன்னு தேர்தல் பிரச்சாரத்துக்கு எனக்குன்னு மட்டும் தனியாக ரூல்ஸ் போடுறாங்க, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சரமாரியான விமர்சனங்களை விஜய் அவர்கள் முன்வைத்தார். திடீரென ரத்தாகக்கூடிய விஜயின் தேர்தல் பிரச்சார பயணங்களுக்கு என்ன காரணம்? நம்மிடையே தற்போது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராம் அவர்கள் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல அறிவிக்கிறாங்க, ஆனால் திட்டமிட்டபடி அதற்கு அனுமதி கொடுத்தாலுமே ரத்து செய்கிறாங்க. ஒருவேளை முதல் முறையாக தேர்தலில் இவங்க பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறதுனால போதிய அனுபவமின்மை காரணமாக இருக்குமா, என்ன நினைக்கிறீங்க? அதாவது மற்ற கட்சிகளும் இதே சமயத்தில் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அவங்க பிரச்சாரத்துல எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா இவரோட பிரச்சாரத்து கூட்டத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் ஒரு திரை பிரபலம். இவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் அவர் கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுது. அப்போ அவரை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சியா இருந்தா அவங்க நிச்சயமா தொண்டர்கள், அதாவது காவல்துறையிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும், எவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி அவங்க லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலையே கேட்டு இவங்க போய் அந்த இடத்த ஆய்வு பண்ணி அப்புறம் தான் நிபந்தனைகளோட கொடுப்பாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அந்த நிபந்தனைகளை அவங்க கரெக்டா நிறைவேற்றணும். அது அவங்களால நிறைவேற்ற முடியல. உதாரணத்துக்கு அன்னைக்கு பெரம்பூர்ல அவர் வேட்பு மனு தாக்கல் பண்ணாரு. அப்போ அந்த இடத்துல அதை அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அங்க இருந்து குளத்தூருக்கு போற மாதிரி இவர் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ற இடத்துல இருந்து கிளம்பி போற இடத்துல 5 இடத்துலதான் அவருக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதாவது 5 இடங்கள்ல ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு. ஆனா 25 இடங்கள்ல ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. இது வச்சவங்க வேற யாரும் கிடையாது, அவங்க கட்சிக்காரங்க தான் வைக்கிறாங்க. அது அவங்க தானே கட்டுப்படுத்தணும். அப்ப அங்க இருக்கக்கூடிய பகுதி செயலாளரோ அந்த கட்சியோட நிர்வாகிகளோ அவங்க அது 5க்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க காவல்துறையில, 25 இருக்குதெல்லாம் எடுங்கன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்கணும். அவங்க எடுக்க சொல்லாதனால தேர்தல் அந்த நடத்தக்கூடிய அதிகாரிகள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்க தேர்தல் அதிகாரி பார்த்துட்டு அவர் தான் புகார் கொடுக்கிறாரு. அதன் பேர்ல தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகையில பொதுமக்கள் கூடவே வரக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையும் சொல்லியிருக்கு, அவங்களும் சொல்றாங்க. ஆனா பொதுமக்கள் சுத்தி வண்டியை சுத்தி மடக்கிறாங்க. ஆக அவர் வேகமா போக முடியல. 2 வீலர்ல சுத்தி வராங்க. அப்படி வரையில தான் இந்த 2 வீலர் இப்ப சொன்னீங்களா ஆக்சிடென்ட் 15 பேர் அடிபட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு இடத்துல அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, பார்த்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் அவரை கூடவே போகணும்? அவர் வேண்டாம் தான் சொல்றாங்க, காவல்துறையும் வேண்டாம் தான் சொல்லுது. ஆனா அது கேட்கறது இல்ல. அப்ப அதை கட்டுப்படுத்தக்கூடியது அவங்க தொண்டர்களை வச்சு அவங்க கட்டுப்படுத்தணும். அவங்களுக்கு ஒரு தொண்டர் படைன்னு ஒண்ணு ஏற்படுத்தணும். முன்னாடி கலைஞர் வச்சிருந்தாங்க, அவங்க தொண்டர் படைன்னு அவங்க ஒரு 500 பேர் வச்சிருந்தாங்க. அந்த 500 பேர் அவங்க கூடவே பிரச்சாரம் பண்ண போகையிலும் எங்க பொதுக்கூட்டத்துக்கு போகையிலும் கூடவே போவாங்க. அவங்களுக்கு கட்சி கேடர்ஸ் தெரியும், அவங்கள தடுக்க முடியும், அவங்கள கண்டிக்க முடியும். ஆனா காவல்துறை ஏதாவது பண்ணா இந்த எலெக்ஷன் சமயத்துல பெரிய விஷயம் ஆயிடும். காவல்துறை எகென்ஸ்டா செயல்படுறாங்க, காவல்துறை எங்க ஆட்களை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனைகள் உருவாக்கப்படும். தள்ளுமுள்ளுங்கிறது அப்படி பிரச்சனை ஆகும். அதனால அவங்க அதை கட்டமைக்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு அவங்ககிட்ட இல்ல. அவங்க தொண்டர்களை கட்டுப்படுத்தி கரெக்டா அவங்க எந்த டயத்துக்கு போகணுமோ, இப்ப ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணாம வெறும் கும்பிட்டுக்கிட்டே போனாரு. என்னன்னா அந்த டைம் முடிஞ்சு போச்சு, அவர் கொடுத்த டைம். அப்போ அவராலேயே அதை பண்ண முடியல அப்படிங்கிறது அவருக்கே தெரியுது. அதனாலதான் ரத்தாகுது நிறைய இடங்கள்ல. அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு போகணும்னா அவங்க தொண்டர்கள் அவங்க கரெக்டான முறையில அவருக்கு
அந்த உதவிகள் செஞ்சாங்கன்னா அவங்க அந்த இடத்த விட்டு பாத்துட்டாங்களா அதோட சரி நின்றுணும். நிச்சயமா சார், நடைமுறையில பல்வேறு சவால்கள் சிக்கல்கள் இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப கடலூர்ல திமுக வந்து பர்மிஷன் கேட்கறாங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக பிரச்சாரத்துக்காக அனுமதி கேட்கறாங்க. ஆனா அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து முதலில் வந்தவர் அப்படிங்கிற முன்னுரிமை அடிப்படையில விஜய்க்கு வந்து அனுமதி கொடுக்கறாங்க. இப்ப கடைசியில இவரும் வந்து அந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணும்போது அப்ப ஏற்கனவே கேட்ட ஒரு கட்சிக்கு வந்து ஏமாற்றம் தானே, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு பறிபோகுது இல்லையா? அதே நேரத்தில் அந்த போலீஸ்காரங்க அந்த டியூட்டிக்கு அலாட் பண்ணவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அதாவது இப்ப வந்து ஒரு இதுக்கு சொல்றேன், காவல்துறை வந்து யார் ஃபர்ஸ்ட்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து முதல்ல அனுமதி கொடுப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் 1 நிமிஷம் டிஃபரன்ஸ் இருந்தா கூட ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தான் கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் முதல்ல அனுமதி கேட்டிருக்காங்களோ, மனு தாக்கல் பண்ணிருக்காங்களோ அவங்கள அந்த இடத்தை போய் பார்ப்பாங்க, பார்வையிடுவாங்க. பார்வையிட்டு அந்த இடத்துல என்னென்ன பிளஸ் என்ன மைனஸ், எந்தெந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எந்த காவல்துறையில இருந்து எவ்வளவு ஆய்வாளர்கள் தேவை, எவ்வளவு காவலர்கள் தேவை, எவ்வளவு பெண் காவலர்கள் தேவை அப்படிங்கறதெல்லாம் அவங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த கண்டிஷனோட அவங்க வந்து அனுமதி கொடுப்பாங்க. காவலர்கள் வந்து இப்ப இது மாதிரி முக்கியமான ஆட்கள் வரையிலப்போ விஐபி வர்றப்போ அந்த காவல் நிலையத்துல அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காது. பக்கத்துல உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் கொடுத்து அங்கிருந்து ஸ்ட்ரென்த்தை வரவழைப்பாங்க. வரவழைத்து அவங்கள டெப்ளாய் பண்ணுவாங்க. டெப்ளாய் பண்ணதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. அதை வந்து அந்த காவல்துறை ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்கள வந்து பந்தோபஸ்து போட்டுருவாங்க. இவங்க அந்த சமயத்துல வர முடியல, கடைசி நேரத்துல வர முடியலன்னு சொன்னாங்கன்னா அதை ரத்து தான், ஒண்ணும் பண்ண முடியாது. முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து வரவழைக்காம இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்பாடு இல்லாம இவங்க வந்து முதல்ல அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதுனால அவங்க வர்றத ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால நீங்க பண்ணிக்கன்னு அவங்களுக்கு சொல்லவும் முடியாது. அதனால அவங்களும் அந்த குறிப்பிட்ட கருத்து கூட பண்றதுக்கு அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கோ காவல்துறை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு இவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கணும், அவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி குறைவு ஏற்படும். அது மாதிரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால காவல்துறைக்கு அதாவது இது மாதிரி பண்றதுனால காவல்துறைக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். அதனால அவங்க கரெக்டா பிளான் பண்ணி அது எப்படி நடக்கும். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைகிறார். சார் வணக்கம். இப்போ முதல் முறையாக இவங்க தேர்தலை எதிர்கொள்றாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்களை வந்து திட்டமிடுவதிலையும் செயல்படுத்துவதிலையும் ஒரு சுணக்கம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி வணக்கம் ரஞ்சித், நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஏன்னா இவங்க வந்து ஒரு கட்சி வந்து புது கட்சி. அப்ப புது கட்சிங்கும் போது மற்ற கட்சியை விட இவங்களுக்கு வந்து படிப்பினைகளும் பாடங்களும் கம்மியா இருக்கும். அப்ப அதை வந்து ரொம்ப மெனக்கெட்டு இவங்க கத்துக்கணும். இதுல அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு, இப்ப கூட ஐயா ராஜாராம் அவர்கள் சொன்னார், அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அவங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த 2 வருஷம் 2.25 வருஷம் வந்து ஒரு கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு விபத்து நடந்தா போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறதுக்குள்ளார. அப்ப அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த 2 வருஷம் முழுசா 2 வருஷம் வந்து இவங்க தேர்தலுக்கு தயாராகிறதுக்கு முழு நேரம் இருந்துச்சு. அந்த நேரத்தை பூரா அந்த கோல்டன் டேஸ பூராமே வந்து பிரதானமா அவங்க பயன்படுத்தல. அது வந்து கடைசியில தான் வந்து அது படப்படன்னு ஆள்கள் போட்டாங்க. அதெல்லாம் அந்த பூத் லெவல்ல எல்லாம் அந்த கட்டமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த சிக்கல்கள் இருக்காது. அடுத்தது ஐயா கே.ஏ. செங்கோட்டையன் போய் தாவேகால சேரும் போது இதைத்தான் அவருடைய மெயின் பிளஸ் பாயிண்டே. அம்மையார் ஜெயலலிதா கூட அவர் பயணிக்கும் போது தமிழ்நாடு பூரா வந்து ஒரு ப்ராப்பரான டூர் போட்டு எந்த இடத்துல உள்ளர போந்து எங்க வெளியே வரணுங்கிறதெல்லாம் பிளான் பண்றதுல வந்து கில்லி செங்கோட்டையன் ஐயா அவர்கள்ங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்படி கே செங்கோட்டையன் அவர்கள் இருந்தும் அந்த கட்டமைப்பு இல்லாத காரணத்தினாலதான் இவ்வளோ தடங்கல்கள் இருக்கு. அப்போ கே செங்கோட்டையனுடைய ஒரு பலத்தையே வந்து அந்த கட்சியினால பயன்படுத்த முடியாம போயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ரஞ்சித். இப்ப திடீர்னு அந்த பயணத்தை ரத்து செய்வதன் மூலமாக அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க. இது தேர்தலில் பிரதிபலிக்குமா? கட்டாயமா. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடைசி இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து இது வந்து லாஸ்ட் ரவுண்ட் இந்த எலெக்ஷன்ல. ஆனா இவங்க தேர்தல் பிரச்சாரத்தை இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த சனிக்கிழமை போய் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. அது 3வது நாள் போகும்போதே கரூர்ல பிரச்சனை ஆயிட்டு அது நின்னு போச்சு. இப்ப மத்த கட்சி தலைவர்கள் உதாரணத்துக்கு இப்ப எடப்பாடி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அப்பயே வந்து ஒரு 100, 180, 185 தொகுதிகளுக்கு பக்கமா அவர் வந்து போய் இப்ப ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. இப்ப வந்து திமுக, அண்ணா திமுக இந்த மாதிரி பிரதான கட்சிகள் வந்து அவங்களுடைய லாஸ்ட் லெக் இது. அப்ப அவங்க போய் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் போய் படப்படன்னு ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு ஒரு கூட்டமா அந்த வேட்பாளர்களை அறிவிச்சு பண்றது
அவங்களுக்கு வந்து சாத்தியம். ஆனா இவங்க இந்த தடவை தான் இப்பதான் பிரச்சாரத்துக்கே போகும்போது இந்த தாவேகாவுடைய கட்சி தொண்டர்கள் ரசிகலா இருந்தவர்கள் தொண்டர்களா மாறி இருக்காங்க. அந்த தொண்டர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா விஜய் அவர்கள் பார்க்கணுங்கிறதே அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வருவாரு, நம்ம தொகுதிக்கு வருவாரு, நம்ம தொகுதிக்கு வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு பெருத்த அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம். இது வந்து அவங்களுக்கு வாக்கு சேதாரத்துல வந்து இப்ப விஜய பிடிக்குது, விஜய்க்கு தீவிர ரசிகன், விஜய் வந்தா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுங்கிறவங்க இப்ப விஜய் வராதனால அவருக்கு வாக்க வந்து மாத்தி அளிக்க மாட்டாங்க. ஆனா அந்த கடைசி லெக்ல வந்து இப்ப விஜய் வந்து ஒரு ஒரு அலையை ஏற்படுத்துறாரு போய் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா அந்த வாக்கு சதவீதம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவருக்கு போடலாங்கிறீங்க. இப்ப அந்த வாக்கு போய் போடுறதுக்கு அந்த வாக்கு சதவீதத்துல ஒரு ஒரு குறைபாடு இல்ல ஒரு சேதாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். சார், இப்போ மீதம் இருக்கக்கூடியது இன்னும் ஒரு 10 தினங்கள் தான் இருக்குது பிரச்சாரத்துக்கு. அப்படி இருக்கும்போது இனி ஆரம்பித்தால் கூட தமிழகம் முழுக்க பெருசாக பல சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரடியாக போய் பிரச்சாரத்துக்கு போயிட முடியாது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்றைய டிஜிட்டல் யுகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டே ஈஸியாக ஒரு பிரச்சாரத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த இது இது வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் த ரவுண்ட். அப்ப இதுல பெரிய அளவுக்கு இன்னைக்கு விஜய் புடிச்சிருக்கு. நான் விஜய் ஒரு வராரு, அவருக்காக நான் ஓட்டு போடணுங்கிறவங்களுக்கு அவருக்கு பிரச்சனை இல்ல. அவரு நீங்க சொல்ற மாரி ஒரு வீடியோ அனுப்பிச்சாருனாவே போதும். ஆனா இந்த கடைசி ஒரு 15, 20 நாள் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சிகள் எல்லாம் இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் போகும்போது இந்த கள அரசியல்ல எந்த ஒரு கட்சிக்குமே பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள்ங்கிறது ஒரு பேஸா இருக்குமே ஒழிய அவங்க மட்டும் இன்னைக்கு வாக்களிச்சாங்கன்னா போதுமானா பத்தாது. இப்ப இன்னைக்கு அதிமுக, திமுக மாதிரி பெரிய கட்சிகளுக்கு ஒரு 20-25% அவங்களுடைய பேஸ் இருக்குன்னா அந்த கட்சிக்காரங்க மட்டும் வாக்களிச்சா அவங்களே ஜெயிக்க முடியாது. அது 76 ஆண்டு ஆளுகாலம் இருந்த திமுகவா இருந்தாலும் சரி, 53 ஆண்டு கால அதிமுகவா இருந்தாலும். ஆனா இந்த மாதிரி பிரச்சாரத்தின் மூலியமா, கள அரசியல் மூலியமா, ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தின் மூலியமா மக்கள் கிட்ட ஒரு பெரிய மாறுதல பொதுமக்கள் கிட்ட எங்க யாருக்கு போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள அந்த ஸ்விங் ஓட்ஸ் சொல்லுவோம் பாருங்க, சைலண்ட் ஓட்டர்ஸ் அண்ட் ஸ்விங் ஓட்டர்ஸ், இந்த 2 பேரும் தான் தேர்தல்ல முடிவுகளை நிர்ணயிக்கிறதுல முக்கிய பங்காற்றுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கட்சிக்காரங்க மட்டும் இருந்தாங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள்லாம் இவ்வளவு இலவசங்களை அள்ளி தெளிக்க வேண்டியது இல்லையே. ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் அந்தந்த கட்சிக்கு தான் போடுவாங்க. ஆனா இந்த கட்சிக்காரங்களுக்கு தாண்டி இந்த பொதுமக்களுடைய அந்த ஸ்விங் ஓட்ஸ், சைலண்ட் ஓட்டர்ஸினுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியம். இப்ப அந்த மாதிரி வாக்காளர்களை மாத்துறதுக்கு அந்த கள அரசியல், அந்த ஒரு தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணம். இப்ப கூட அவரு பக்கமா இப்ப நம்ம காரைக்குடிக்கு போனாரு. காரைக்குடிக்கு போகும்போது ரோட் ஷோ. ஆனா காரைக்குடியில மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு நல்ல ஒரு கூட்டம் திரண்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனா இவர் சரியான நேரத்துக்கு அங்க போகாதனால அங்க போய் ஒரு வார்த்தை கூட பேச முடியாம வந்தது. அந்த மக்கள்கிட்டயே பேட்டி எடுக்கும் போது விஜயனுடைய ஆதரவாளர்களே விரக்தியில பேசுறாங்க. ஒரு சின்ன பையனே பேசுறா, அப்படி எதுக்கு தேவையில்லாம அவர் அங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு, சைக்கிள் ஓட்டுனதுனாலதான் இங்க சரியான நேரத்துக்கு வர முடியலன்றாங்க. ஒரு பையன் சொல்றான். அதே மாதிரி ஒரு அம்மா கட்சிக்காரங்க தான் வர்ற வழியில பூரா இடைஞ்சல் பண்றாங்க. இப்ப என்ன ஆகும்னா தேவையில்லாம விஜய் அவர்களுக்கு கெட்ட பேரை நம்மளே உருவாக்குறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அந்த அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு விஜய் மேல ஒரு பெரிய அபிமானம் இருக்கிற நபர்களுக்கு கூட ஒரு 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 விரக்தியும் ஒரு சங்கடங்களும் இல்ல ஒரு ஏமாற்றமும் ஏற்படும் போது அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் அந்த கட்சிக்காரங்களுக்கே பண்ணும்போது சாதாரண நடுநிலையா இருக்க யாருக்கு போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய மனநிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி எல்லாம் இவருக்கு ஃபீல்டு பாலிடிக்ஸ்ங்கிறது அதுதான். அந்த கள அரசியல்ங்கிறது தான் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க கூடியது. இப்போ விஜய்க்கு உண்டான அடிப்படை வாக்கு, அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்களுடைய வாக்கு, இவர் வீடியோ விட்டாலும் இந்த கடைசியில வீடியோ விடலன்னா கூட அவங்களுடைய வாக்கு வரும். ஆனா அந்த வாக்கு விஜய் அவர்கள் வெற்றி பெறறதுக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலனை அறுவடை பண்றதுக்கு பயன்படுமானா பயன்படாது. அப்ப அவங்க நடுநிலையா இருக்கக்கூடிய இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ், ஸ்விங் ஓட்டர்ஸ்னுடைய வாக்க மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு வெறும் அந்த வீடியோ மட்டும் பத்தாதுங்கிறது என்னுடைய பார்வை. ரஞ்சித், நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேர்களே, சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும், அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு 10 நாட்கள் தான் அவகாசம் இருக்கின்றது. இந்த 10 நாட்கள் அவகாசத்துல திரு விஜய் அவர்கள் தமிழகம் முழுக்க இன்னும் எத்தனை சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரில் செல்ல போகிறார், மக்களை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது.
Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.